ஒரே மாதிரி பெரிய ஆள் யாரு பெரிய வீட்டுக்காரர் நீ போய் கேட்டு நீ வரணும் நான் வர முடியாது நான் கேட்க மாட்டேன் நான் வர முடியாது வருவார் ஒரு பொட்டியார் கொண்டா எங்கே வந்து இவர நேர காலமாகிறது என்னை பார்ப்பதற்காக ஒருவரும் வரவில்லை என்னோட ஆச்சரியமா இருக்கிறது மீண்டும் வானத்தை பூட்ட வேண்டுமா வந்துருவாரு நன்றாக வரும் வானத்தில் விடுவது பயங்கரமான வீரச்சாலி நான் எப்படி அருமை நான் எப்படி ஏடப்பா உங்களுக்கு எவ்வளவு சிரமம்
என்ன எதுக்கு அடிச்சீங்க? வந்தால் பயம் இல்லையா இவனுக்கு? என்ன பயம்? வந்தோடனே ஏயா பிசாச பயப்படுறதுக்கு? அறிவு கட்ட நான் எதுக்கு பயப்படணும்? அறிவு கட்ட மானேடே பந்திரே. என்னடா எகிட்டு பேசுற? வாவுடா நீங்க லூசா? யாரு? இல்ல மெண்டலா? என்னடா வந்த வந்து புடிச்சு அடிக்கிறீங்க? வந்தோடனே அடிக்கணும் தொலைவனீங்க. ஆமா நான் வந்துட்டேன். எந்த ஆயத்தை காணவில்லை. ஆயமா? ஆயுதம் வச்சுக்கோங்க. அடேங்க அப்பா போட்டு அடிக்கிறீங்க என்ன அர்த்தம்? இப்படி அடிச்சா என்ன பண்றது? வந்த உடனே ஒரு வேகம் வேகம் விவேகம் கோபம் அனைத்தும் வந்து அமைதி ஆமதி ஆமதி மகனா சாமி. இந்த தெய்வீகமான சபைக்கு பணிவார்ந்த நெஞ்சார்ந்து 100 கோடி வணக்கங்கள். வணக்கம். இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு அருமையும் பெருமையில் இருந்து என் அலையத்திரு பொன்னாடு என் பொன்னாட்டி பேர் என்ன? லட்சுமிபுரம். லட்சுமிபுரம் என்னமா? லட்சுமிபுரத்தை சேர்ந்து மலசமுத்திரம் லட்சுமிபுரம் லட்சுமி அதாவது உள்ளூர்ல வாழ்ந்து புகழ் பட்டு உள்ளூர் மதுமக்கெல்லாம் ஒன்றி சேர்ந்து இன்று நிலத்திலே ஆடி வெள்ளி இந்த நல்ல நாளிலே பொதுமக்கள்லாம் ஒன்றி சேர்ந்து மாரியம்மன் மதுரையினுடைய திருவிழாவை முத்துமாரியம்மனுடைய திருவிழாவை பெருவிழாக போல கொண்டாடி இன்று இன்னும் விளக்கு பூஜை இந்த ஆடி வெள்ளி உண்டிட்டு புனித வெள்ளி என்று சொல்லலாம். இன்று விளக்கு பூஜையாக ஒரு பூஜை அமைத்து அந்த தெய்வத்துக்கு இன்று திருவிழா போல பெரிய விழாவாக கொண்டாடுகிறார்கள். தெய்வத்தை எடுத்து கொண்டாடினால் தேனாக மனப்பொழியும்பார்கள். எந்த கடன் இருந்தாலும் இந்த முத்து மாரியம்மனுடைய கடன் இருக்கக்கூடாது இல்லையா? ஆமா. அப்பேரவற்றை இந்த நல்ல உள்ளுகள் கொண்டு ஊர் பொதுமக்கெல்லாம் ஆடு போன மக்கமெல்லாம் அரசு பட்டு வாழ்ந்து பெண் போன மக்கமெல்லாம் வெற்றி பெருகி எந்த முகம் போனாலும் தகமுகமாய் இருந்து நோயற்ற வாழ்வு குறையில்லாத செல்வங்களை கொடுத்து அவங்களுடைய குடும்பத்திலே காத்து கருப்பு பில்லி சூடியம் நடி நடக்கும் எந்த ஓர் கெட்ட கிரகம் இந்த கிரகம் எல்லாம் அனல் அல்லாமல் வலிக்கு விலகி எல்லாம் அல்ல முத்து மாரியம்மனுடைய அருள்பட்டு அனைத்து குருவே என்ற ஒரு நோய் நொடி இல்லாமல் வலிக்கு வாழ வேண்டும் என்று இந்த அனைத்து மக்களுக்கு மீண்டும் பணிவார்ந்த வணக்கம். வணக்கம் வணக்கம். அப்படி இருந்து விட்டால் இந்த தெய்வீகமான சபையிலே இந்த பொதுமக்கள் முன்னணியில் இன்று நடத்தக்கூடிய நாடகம் என்று இன்று நடத்தக்கூடியது மகாபாரதமா ராமாயணமா கட்ட புராணமா விஷ்ணு புராணமா வன்னி புராணமா சான்றோர் புராணமா அதுக்கு மேலான ஒரு குடும்ப சித்திரத்தை போல இல்லையா? இன்று நடத்தக்கூடிய நாடகம் ராமர் பிறப்பு குரு புத்திரன் இறப்பு. குரு புத்திரன் இறப்பு. ஆமா. ராமாயணத்துல முதல் பகுதி. ஆமா. இதில் இருந்துதான் ராமாயணம் என்பது ஆரம்பம். அப்பேரப்பட்ட ஒரு மாவீரரை அழைத்து வைத்திருந்தால் இந்நாடகத்திலே நான் வந்தபடியால் கட்டவுது காட்டாட்டு வெள்ள போல் ஆயு புலி போல் சிலை கொண்ட வேகை போல் வெள்ளாட்டு பட்டியில் வேங்கையானது போன்றால் அந்த ஆடுகள் நாய்க்கு திக்குக்காக எப்படி சிதறி ஓடுகிறதோ அதை போல நான் வந்திருக்கிறேனே. ராஜா பேர் என்ன? நாடு என்ன? நகரம் என்ன? நான் நாட்டு வரைக்குடி சாம்ராஜ்யம் என்ன? நீங்க யாரு என்னங்கிறது நான் உங்க மந்திரி எனக்கு தெரியுது விட பார்க்கக்கூடிய சபைக்கு தெரியும்ல. சொன்னா தெரியும். அண்ணால வித்தை சொல்லாத வார்த்தைகள் கட்ட குடுக்காத வித்தைகள் தலையில கல்லெடுத்து வராது. பெற்றவருக்கு தெரியும் பெற்றவருக்கு தெரியும் பிள்ளையுடைய அருமை. பெறாதவருக்கு 3 நாள் சேவை பிடிச்சாலும் தெரியும் தெரியாது. கெட்ட கதையா இருந்தால் முட்டை முடிவால் வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் கதையினுடைய அர்த்தங்கள் நன்றாக புரியும். அதனால் என் நாடகத்திலே நான் என் நாடு என்று தெரிவிக்கிறேன். சொல்லுங்க. அந்த கொண்டநாட்ட ராஜசமாளோ
புத்திரா நாடே அப்படி இருந்து விட்டாலும் நான் வெளியே வந்த உடனே இன்னும் அருமை தகமாகி ஐயா அவர்கள் ரத்தனசாமி அவர்கள் அவரை நம்மளை போல ஒரு நாடக கலைஞர் நாயிடத்தை பேரெடுத்த இன்னும் ரத்தனசாமி அவர்கள் அவருடைய சொத்தில இருந்து இந்த குரு புத்திரனுக்காக 10 ரூபாய் வாரி வழங்கியிருக்கார். எல்லாம் அல்ல இந்த முத்து மாரியம்மனுடைய அருள் பற்றி அந்த தொழிலாளி மேலுக்கு மேலாலே வளர்ச்சி அடைந்து நலமாக வாழ வேண்டும் என்று நம்முடைய கலைக்குழி சார்பாக அவருக்கு மனமார்ந்த 100 கோடி வணக்கம். அப்படி இருந்து விட்டாலும் இந்த உலகம் இருப்பது 56 தேசங்கள். 56 தேசத்திலே என்னுடைய நாடு சிறிய நகரமாகிய வாழ்ந்து வரக்கூடிய என் நாடு குந்தள தேசம். ஆமா சரிங்க. இந்த குந்தள தேசத்திலே நான் வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய பேர் வீரம் தீரம் புஜபலம் பராக்கிரம் இப்படி சொல்லப்பட்ட வீர திருமகனாக வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய பேர் குருபுத்திர பாலனோ. உங்க பேரு குறுக்கு புத்திக்காரன். குறுக்கு புத்தி அடிச்சுனா ரொம்ப கட்டாயி போயிருவேன். வாழ்ந்து வரக்கூடிய குறுக்கு புத்திக்காரன் அடிக்க கூடாதுன்னு பார்த்தா என்னோட ஓவரா பேசிட்டு இருக்கிறான். வேறதான் கேட்டேன். குறுக்கு புத்திக்காரன் கிறுக்கு புத்திக்காரன் என்ன பேர் சொன்னீங்க? இந்த குந்தள தேசத்தை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பேர் குரு புத்திரன். உங்க பேரு குரு புத்திரன் சொல்லிட்டீங்க. ஆமா உங்க தாய் தகப்பையா கேட்டாயே ஒரு கேள்வி இல்லப்பா. கேள்வி கடிகள் ஒன்று விடாமடிவரைக்கு சரி பையாக தொடுத்துக் கொண்டிருக்கிறாய். அந்த கேள்விக்குண்டான பதில் சொல்லணும்ல உரைக்க வேண்டும். அதனால் என் தாய் தந்தையா சொல்லட்டுமா? சொல்லுங்க. என்னை
மரியாதைக்குரிய யார் என்றால் வருங்கால தூண்கள் நம்ம செட்டிங் பாய்ஸ் அனைவரும் சேர்ந்து எனக்காக 20 ரூபாய் நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக அந்த அம்மனுடைய அருள் பெற்று நீடோழி வாழ வேண்டும் என்று சொல்லி நோய் நொடி இல்லாமல் நீண்டாயில் நிறைந்த செல்வம் கொடுத்து நலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அம்மனை பிரார்த்திப்போம். செட்டிங் பாய்ஸ் அனைவருக்கும் நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். என் அருமை தங்கமாகிய என் மகாலட்சுமி ஆகிய நித்யா அவர்கள் அவருடைய சொத்துல இருந்து இந்த குறிப்புத்திற்காக 20 வாரிவரைக்கார் மரியாதைக்குரிய யார் குமரகுரு அவர்கள் பால் போல் தலைத்து அருகு போல் வேறு ஒன்று நோய் நொடி இல்லாமல் நீண்டாயில் நிறைய செல்வம் கொடுத்து நீடுகளில் வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த அம்மனை பிரார்த்திப்போம். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அவருடைய சொத்துல இருந்து 20 வாரிவளைக்கா எல்லாமல்ல திருப்பதி ஏழுமலையான கோபுரம் மற்றொன்றான அருமை அப்பா ஆகிய அவருடைய சொத்துல இருந்து 10 வாரிவளைக்கா சரி எல்லாமல்ல அந்த மாயூனுடைய கோபுரம் திருமதி அதாவது திருப்பதி ஏழுமலையா கோபுரமானது நாளுக்கு நாளாக வேலுக்கு வேலாக எப்படி ஓங்கி வளருதோ அதை போல அவங்களுடைய குடும்பத்தார் நலமாக வாழ வேண்டும். ராமோஜி நன்றி வணக்கம். உங்க பேரு குருபுத்திரன் சொல்றீங்க. ஆமா. உங்க தாய் தகப்பையா 10 மாதங்கள் 300 நாள் 3000 தசை வினாடி தன்னுடைய அங்கத்திலே சுமந்த வெட்டெடுத்து ஆனா மகனை வருங்கால இளவரசனை சந்தன கட்டளிலே தங்கத்தால் தொட்டிலே என்னை பெற்று எடுத்து ஆளாக்கி வாலிபம் செய்த என் தாயாரோ குரு பத்தினி. அதாவது குரு பத்தினி. ஆமா. தாய் பேரு. ஆமா. தந்தை பெயர் குரு அதாவது அனுப்புத்திரன். இவங்களுடைய என்னுடைய நாடு குந்தல தேசம். என் தாயார் குரு பத்தினி, என் தந்தையாரோ அணிபுத்திரன். ஒரே ஒரு பொண்ணு. ஆமா. இந்த இருவருடைய பேரை இணைத்து எனக்கு குரு புத்திரா என்று பெயர் வைத்தார்கள். குருங்கிறத எடுத்துக்கிட்டு ஆமா அனுபுத்திரன் அப்பா பேர்ல பாதி அந்த குரு பத்தினி ஆமா குரு புத்திரன் பேர் வச்சிருக்காங்க. இந்த இருவருடைய பேர் இணைத்து எனக்கு குரு புத்திரா என்று பேர் வைத்தார்கள். அப்படிங்களா? ஆமா. சரி சரி. சின்னஞ்சிறு வயதா இருந்தோம் வளர்ந்தோம் வாலிபாவானோம் காலகாலத்திலே எனக்கென்று ஆய்வட்டதா. ஆமா. ஆய் போயிட்டீங்களா? தள்ளிட்டு வர வேண்டியதானே. என்ன ஆய் போயிட்டா உரையில அடிச்சு போடுங்க. ஏன் ஆய் போடுறா? எனக்கென்று திருமணம் முடிந்தது. கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா. அப்படிங்களா? அப்படி இறந்து விட்டாலும் கல்யாணத்துக்கு முன்பதாக எங்களுடைய குடும்பத்திலே என் தாய் தந்தைக்கு பெருத்த ஒரு ஆபத்து நேர்ந்து விட்டார்கள். ஐயோ நான் என்ன வீட்டு நான் சொன்னாரே
என்னென்று சொல்வேன் ஏதென்று சொல்வேன் என் குடும்பத்திலே நல்லா இருந்த குடும்பமானது என் குடும்பமே அலுங்கோலமாகி விட்டன நாங்களோ வணிக செட்டியார்கள் அதாவது தினந்தோறும் இந்த வைரம் வைரூரியம் சொல்லப்பட்ட இந்த வைரத்தை எடுத்து சென்று நாடு விட்டு நாடு தேசம் விட்டு தேசம் வைரம் வியாபாரம் செய்யக்கூடிய வேலை எங்களுக்கு வணிக செட்டியார். ஆமா அப்படி இருக்கு என் தந்தையார் நான் சின்ன சிறு குழந்தையா இருக்கும் போது என் தாய் தந்தை இருவரும் இந்த வைரம் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். சரி. போனா 6 மாதம் வந்தால் 6 மாதம் இப்படி கப்பலேறி சென்று வியாபாரம் செய்து கொண்டிருந்தோம். சரி. அப்படி இருக்கு ஒரு நாள் இருக்கு வியாபாரத்துக்கு சென்று மீண்டும் நாட்டுக்கு வரலாம் என்று வரும்பொழுது நடுகாணியத்திலே பெரிய மழை காத்து வந்தது. மழை. ஆமா. சரி. அப்படி பெரிய மழை காத்து வந்த உடனே அந்த மழை நின்ற பிறகு நம்முடைய அரண்மனைக்கு போகலாம் அப்படி என்று அருகில ஒரு பெருத்த மரம் அந்த மரத்தை அருகிலே என் தாய் தந்தை இருவரும் அதை அருகிலே நின்று கொண்டிருந்தார்கள். அந்த மழை விட்ட பிறகு போகலாம் சொல்லி ஒரு ஒண்டி. ஆமா. அந்த மழை நின்ற பிறகு நாட்டுக்கு போகலாம் என்ற மரத்தை இதை போல ஒரு பெருத்த மலையாக மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார்கள் என் தாய் தந்தை இருவரும். அந்த நேரத்திலே பழமொழி சொல்வார்கள் 7 இடி சேர்ந்து பேரு இடியாக ஒரு இடியாக விழுந்து சொல்வார்கள். அதை போல காத்து மழை அதிகமாக வீசி இந்த மின்னலானது பலார் என்று வீசிய நேரத்தில் அந்த மின்னலெல்லாம் ஒன்றாக சேர்ந்து 7 இடியை சேர்ந்து ஒரே இடியாக கெட்டி என்று விழுந்தது. அப்படி 7 இடி சேர்ந்து பேர் இடியாக விழுந்த உடனே அந்த ஒளியானது பலார் என்று வீசியது. அந்த மின்னல் ஒளிச்சியா? ஆமா. அப்படி வீசிய நேரத்தில் அந்த ஒளியானது சென்று என் தாய் தந்தையுடைய கண்களை பார்வையை பறித்து வைத்ததா அந்த மின்னல் தாய்க்கும் அப்பா அம்மா 2 பேரும் கண்ணு தெரியாம போயிடுச்சு. அந்த இடத்திலே என் தாய் தந்தையுடைய பார்வையானது போய்விட்டது. அப்படி போன உடனே இருவரும் அந்த நேரத்திலே கண்கள் தெரியாத அனாதை போல இருவரும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது இந்நாட்டுக்கு போகும் வழி யாரோ ஒருவர் அந்த நாட்டில் அருகிலே இருக்கக்கூடிய அதாவது பாமர மக்கள் யாரோ வந்தார்கள். அப்படி வந்த உடனே இவங்க போட்ட சத்தத்தை பார்த்து அவங்க அழைத்து சென்று அரண்மனையில் கொண்டு விட்டார்கள். உங்க அரண்மனையில? ஆமா. ஆமா. அப்பொழுது எனக்கு சின்ன வயது, எனக்கு 10-12 வயது ஆகும். அந்த வயதிலே என் தாய் தந்தை பக்கபலராக தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக இருவருக்கும் ஈயறிவு தீண்டாமல் படிக்கு நல்லபடியாக அவரை பாதுகாத்துக் கொண்டு வந்து நீங்க. ஆமா. சரி. கண்ணு தெரியாது, நீங்க தான் பாத்துக்கணும். அப்பொழுது நான் நினைத்தேன் எத்தனை ஏராளமான சொத்து இருக்கிறது, இந்த சொத்து வைத்துக் கொண்டு எவ்வளவு நாள் திங்க முடியும்? ஆமா, இருக்கிறதே இருக்க குறைந்து கொண்டுதான் இருக்கும். ஆமா. அதனால நான் ஒரு முடிவு எடுத்தேன். ஏன் தந்தையார் தாயார் செய்த இந்த வைர வியாபாரத்தை நாம் ஏன் செய்யக்கூடாது? அப்பா அம்மா செஞ்ச வியாபாரத்தை நாம ஏன் செய்யக்கூடாது தொழில் செய்யலாம் என்று என் தந்தையாரிடத்தில் தாயாரிடத்தில் நான் சொன்னேன். சரி. அப்பொழுது உறுப்பினர் எங்களை விட்டு நீ போய்விட்டால் நாங்கள் கண்டு தெரியாத பாவிகள், எங்கே என்ன இருக்கிறது, எந்த இடத்தில் சென்றால் என்ன செய்ய முடியும் அப்படி என்று என்னை விட்டு விட்டு போனால் எங்களால் ஒன்று இந்த நாட்டிலே வாழ முடியாது. எங்க 2 பேருக்கு கண்ணு தெரியாது. ஆமா. அவங்களை விட்டு நீங்க வியாபாரத்துக்கு போயிட்டா அவங்களை யாரு பெண்ண பாத்துக்க முடியாது அப்படி என்று என் தாய் தந்தை சொல்ல, இல்லையம்மா வியாபாரத்துக்கு சென்றால்தான் உங்களை கடைசி வரைக்கும் நான் காப்பாற்ற முடியும், போய்தான் ஆக வேண்டும் சொல்ல. சரி. அப்படி நீ போவதாகின்றால் உனக்கு திருமணம் செய்யணும். உங்களுக்கு? ஆமா. குறிப்பிட்டா உனக்கு திருமணம், நீ திருமணம் செய்தால் வரக்கூடிய மருமகன் எங்களை பாதுகாப்பாக எந்த ஒரு குறைபாடும் இல்லாமலுக்கு பக்கத்துலயே இருந்து பாத்துக்குவா. ஆமாங்க. பின்ன அடுத்தவங்க நம்பி சொத்தெல்லாம் விட்டுட்டு போக முடியும்? ஆமா. கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அப்பொழுது பாத்துக்குவா. ஆமா. அப்பொழுது என் தாயார் சொன்னார், வேற அடுத்த வீட்டுல பொண்ணு எடுத்தா மாற்றால் ஒருவன் அவன் வந்து என் தாய் தந்தை பாக்குறாரோ இல்லைன்னு நமக்கு தெரியாது, இருக்கிறத சுத்திட்டு போயிருவான். ஆமா. அதனால என்னுடைய சொந்த அண்ண மகளாகிய யார் குணவதியை, ஆமா, அவளை திருமணம் செய்து கொடுத்த தாய் மாமன், அதாவது சொந்த அத்தை மாமா 1000 இருந்தாலும் உறவு விட்டு போகாது. அதனால என்னுடைய அண்ணன் மகளாக குணவதியை திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்று அப்படி பெண் கேட்டு அந்த வயதிலே குணவதியை எனக்கு திருமணம் செய்தார்.
அப்போ உங்க பொண்டாடி பேரு கோணபூதி. ஏண்டா? ஏன் அறிவு கட்ட முண்டோ? நான் குணவதிங்கிற இங்க பொண்டாட்டி கோணக்கூதியா? என்னுடைய மனைவி வந்த பிறகு பாடுறான் கோடையா இருக்கா நேரா இருக்கு நீங்க பாரு. அப்படிங்களா? சரி சரி. அப்படி என் தாய் தந்தையுடைய வார்த்தை தட்டாமலபடிக்கு அந்த வயதிலே திருமணம் செய்த பிறகு என் தாய் தந்தை பக்கபலமாக இருந்து என் தாய் தந்தை நல்லபடியை காக்க வேண்டும், காப்பாத்தி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரத்துக்கு போய்விட்டேன். சரி. அதனால வியாபாரத்துக்கு போயிட்டு இன்னைக்கு தான் வந்தேன். அதனால என்னுடைய மனைவியாகி பொண்டாட்டியும் அவங்க அப்பா அம்மாவும் பாத்துக்கோ. ஆமா, எந்த ஒரு குறைபாடு அதாவது பெற்ற பிள்ளை இருந்தா கூட அத்தன்மையாக அதை பாதுகாப்பு வைத்திருக்க முடியாது. அதை விட பல மடங்கு பொண்டாட்டி பாத்துக்கோ. பாத்துக்கோ தெரியும். அதனால இப்பொழுது என்னுடைய மனைவியாகி குணவதியும் என் தாய் தந்தை அனைவற்றையும் பார்க்க வேண்டும். சரி. என் பொண்டாட்டி கூட்டி வா குணவதி. அப்படிங்களா? ஆமா. சரி. பொண்டாட்டியா? ஏய் குணவதி குணவதி. குணவதி. நான் கூட்டி வரேங்க. போயிட்டு வரியா? சரி. குருபுத்திரனானவன் அவருடைய மனைவியாகி குணவதி அழைக்க இப்பொழுது குணவதி சபை தருபார் மற்ற விஷயம் அவரால் அறியலாம்.
குமரா வள்ளிய மனப்பூரிந்தவா நல்ல பாட்டி நல்ல கிராக்கிடா. இது ஒரு வேகாட்டுக்கு ஆகும்னு நினைக்கிறேன். சரி வாயை கொடுத்து பாப்போம். இப்ப சொல்லையிலே என்னிடத்தில் பேசுவதற்கு ஒரு குஞ்சு கூட காணமே. நாகரி முடிகளை குஞ்ச காணும்னா உட்காந்துக்கிறவங்கள குஞ்சை காட்டிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. அதெல்லாம் இந்த நேரத்துல என்ன நிலவரத்துல இருக்கு? ஐயோ நான் யாருக்கிட்ட போய் பேசுறது? இந்த வீதியில ஏதோ சத்தம் கேக்குது. யாருன்னு போய் உடனடியா பாத்துக்கலாம். ஏற்றி விடுவேன். ஆளை பாரு, மூஞ்ச பாரு, முறை பாரு. என்ன ஏறிக்கு வர நீங்க? ஏன் ஒரு ஆம்பளை வரணும் கொஞ்சம் ஒதுங்கி போக கூடாதா? ஒரு பொட்ட பிள்ளை வரனே நீ ஒதுங்கி போக கூடாதா? ஒரு ஆம்பளை நீ ஒதுங்கி போக கூடாதா? ஒரு பொட்ட பிள்ளை குடிஞ்சதல நிம்மராம பெருவெருள் பார்த்த கண்ணு நாங்க அப்படி நிமிந்து பார்க்கவே மாட்டோம். குமிஞ்சிட்டே தான் போவீங்க. குமிஞ்சதல நிம்மராம வந்துட்டு இருக்கிறோம்ல. காலையில என்ன பண்ற? பஸ் ரோட்ல நடு ரோட்ல குமிஞ்சிக்கிட்டே போ. சரி, லாரிக்காரன் வந்து விட்டு ஏத்திட்டு போகட்டும். நடு ரோட்லயா? பின்ன குமிஞ்சிக்கிட்டே போவாங்கற? ஏன்னா நான் செத்துட்டு உனக்கு என்னடா லாபம்னா இருந்தா உனக்கு என்னடா நஷ்டம்? இல்ல குமிஞ்சிக்கிட்டே போவாங்கறியே. ஒரு பெண்கள் என்றால் பஸ் 1000 சச்சி போயா. 1000 சச்சி போயா. அது வேற அது வேற அது வேற அது வேற. மாம்பழம் வைக்கிற கண்ணம்மா மனசுக்குள்ளே யாரு மேல கண்ணம்மா இந்த மாமனை கட்டிக்க சம்மதம்மா. போடு போடு போடு. மாம்பழம் வைக்கிற கண்ணம்மா மனசுக்குள்ளே என்னம்மா யாரு மேல கண்ணம்மா இந்த மாமனை கட்டிக்க சம்மதம்மா. போராளே போராளே அடுத்த ரோடு பெரிய ரோடு. போராளே அடுத்த ரோடு பெரிய ரோடு. மாம்பழம் முன்னாலே வருமானே மல்வாவா இலிமூக்கு போல வந்தானே. மாம்பழம் விக்கிற கண்ணம்மா மனசுக்குள்ளே என்னம்மா யாரு மேல கண்ணம்மா இந்த மாமனை கட்டிக்க சம்மதம்மா. ஒட்டேரி ரோட்டு மேல படம் போனே. ஒட்டேரி ரோட்டு மேல படம் பார்க்க போனே. அது துள்ளாத மன துள்ளோ படம் முடிஞ்சு வெளியே வந்தா போலீஸ் துள்ளாத மன துள்ளோ. அங்க படம் முடிஞ்சு வெளியே வந்தா போலீஸ் போலீஸ். நம்மளை நிக்கிற கண்ணம்மா மனசுக்குள்ளே என்னம்மா யாரு மேல கண்ணம்மா இந்த மாமனை கட்டிக்க சம்மதம்மா. நடராஜ தேட்டில நான் படம் பார்க்க போனேன். நடராஜ தேட்டில நான் படம் பார்க்க போனேன். அங்க பல்லாண்டு வாழ்க இங்கே கூத்து பார்க்கும் ஜனங்கள் எல்லாம் 100 ஆண்டு வாழ்க. அங்க பல்லாண்டு வாழ்க இங்கே கூத்து பார்க்கும் ஜனங்கள் எல்லாம் 100 ஆண்டு வாழ்க. எல்லோரும் 100 ஆண்டு வாழ்க. நம்மள நிக்கிற கண்ணம்மா மனசுக்குள்ளே என்னம்மா. அதை ஏடி ஆடுற? நான் எதையும் ஆடுறேன். நீ பாட்டு பாட அதை ஆட்டாங்க நடப்பு எங்கெங்கேயோ போகுது. எங்கதான் போதும் நடப்பு? இல்ல அது ஆட்டாமா. சரி விடு. வேற ஏதாச்சும் இருக்கிறியா? வேற ஹிந்தி பாட்டு. हिंदी पार्ट तमिल पार्ट हिंदी पार्ट 100 साल पहले मुझे तुमसे प्यार था कल में हार था आगे बढ़ो और कल बढ़ेगा 100 साल पहले मुझे तुमसे प्यार था कल में हार था आगे बढ़ो और कल बढ़ेगा
मुझे हाथ जाते हैं मेरी जानों में गिल जाते मुझे हाथ जाते हैं मेरी जानों में गिल जाते रोहे है कलवा ये मस्त गए जानों में गिल जाते 100 साल पहले मुझे तुमसे प्यार था गली में हार था आगे बढ़ो और गली बढ़ेगा तो என்ன ட்ரங்குடா ரெக்கார்டு ஓட்டர் ரெக்கார்டுமா ஏய் அந்த முள்ளு இறக்கி சப்போர்ட்டுக்கு ஆளு பாரு 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 தொடக்கூடாதாமா தொடக்கூடாது கொலை தொடக்கூடாதாமா அவர்தான் உங்களுக்கு இதா ஆமா எனக்கு பேரு எனக்கு கை வேலை அவர்தான் அவர்தான் கை வேலை பண்றாரு பாக்கும்போது அப்படிதான் அதான் கை வேலைனா கொச்சிகளி விடுறது ஏய் எனக்கு பக்கத்துல இருந்து எனக்கு பாதுகாப்பு இருக்க கூடியது அவர் மட்டும்தான் அப்படியா ஆமா மூஞ்சி பாக்கும்போது தெரியும் ஆமா போயவே ஸ்கூல் தருவா போ தெரி போ என்ன ஹிந்தி பாட்டா அவ்வளவுதான் ஹிந்தி பாட்டு எங்களுக்கு புரியல போ அதனால ஹிந்தி பாட்டு அப்படியே நாளாகினா ஓ இப்ப பாடின பாட்டு அப்படியே தமிழ்ல தமிழ்ல பாட்டு பார்க்கலாம் மனம் என்னும் மேடையிலே முகம் ஒன்று ஆடுது குரல் ஒன்று பாடுது யார் வந்தது இங்கே யார் வந்தது தமிழ் காவிரி நீராடி இருவிழி காதல் மலர் சூடி தமிழ் காவிரி நீராடி இருவிழி காதல் மலர் சூடி வண்ண பூச்சரம் போடாடி உடலைய பொன்னுடல் விளையாடி சிலை ஒன்று நேரில் வந்து உயிர் கொண்டு பேசுது கலை பெண்கள் வீசுது யார் வந்தது இங்கே யார் வந்தது என்ன இதுலயும் தொடரா எந்த பாட்டு பாடுறது எப்படி தமிழ்ல தான் தொடர்ந்து எதை பாடினாலும் தொடரன்னு போனால் போகட்டும் சரி இது கிடைக்கட்டும் ஆமா நாட்டுக்கு நாடு மகாநாடு அக்கா மகன் வெளிப்புற கீழே விழுந்து மண்டை உடைச்சிட்டு போகுது யாரு எந்திரி கீழே விழுந்து மண்டை உடைச்சிட்டு போகுது ஏற்கனவே மழைனால பூத்து திருப்ப மண்டை உடைச்சு பூத்து போறேன் சரி போனாலும் போகட்டும் இருந்தாலும் இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய நாடகமானது என்ன எல்லாரும் தெரியும் என்ன நாடகம் குருபுத்தன் வதை குருபுத்திரன் வதை நாட்டுக்கு நாடு மகாநாடு நமது உள்ளூர் கிராமம் நம்ம லட்சுமிபுரம் மகாலட்சுமி மண்ணுக்கு லட்சுமி பொண்ணுக்கு லட்சுமி மாங்கனியிலே பிறந்த மகாலட்சுமி அந்த லட்சுமியுடைய பெயரை படைத்து லட்சுமிபுரத்திலே வாழ்ந்து புகழ்பெற்ற பொதுமக்கள் அனைவரும் பண்றாங்க சேர்ந்து முத்து மாரியம்மனுக்காக இந்த விளக்கு பூச்சி விழா ஆடி வெள்ளி என்று ஊர்றது அது கொத்த மாட்டாது வரலட்சுமி அன்று இது பொது கூத்துமா ஆமா அது வேண்டுதல கூத்து வரலட்சுமி அன்று இந்த தினத்திலே நாடகத்தை அடங்கிய திருநாருங்க சரி இன்னைக்கு வச்சிருக்கிற நாடகம் குருபுத்திரன் பிறப்பு பிறப்பு குருபுத்திரன் இறப்பு குருபுத்திரன் இறப்பு ராமர் பிறப்பு ராமர் பிறப்பு இந்த நாடகத்தில் நான் யார் தெரியுமா
பாப்பா எப்படி நல்லா சுத்தறான். என்ன அடியில பூரா பூரா போகுது? அது பாவாடையில உள்ள இருந்து இருக்குது. அவ ஆட ஆட அது உள்ள இருந்து வெளியே வந்துச்சு. அது வங்குன்னு உள்ள போந்துச்சுப்பா. அப்படியா? இது பெரிய வங்கா இருக்குன்னா வெளியே ஓடி வந்துச்சு. குதிக்கும். இந்த வானத்தில் 1000 நட்சத்திரங்கள் ஒட்டி கிடந்தாலும் ஒரு நிலவுக்கு ஈடாகுமா? அப்படி நிலவு போன்ற அழகு படைத்து என்னுடைய பெயர் தான். என்னுடைய குணத்தை பார்த்து எனக்கு குணவதின்னு பேர் வச்சாங்க. அப்படியா? என்ன பிறக்க போதே அப்படியா? என்னது கோண போதியா? ஆமா, கோண கோதி உனக்கு வந்து கோணம் மட்டும். அது கரெக்ட். டேய் என்னடா சொல்லிட்டு இருக்கிறேன்? இதான சொன்ன குணவதி. அட குணவதி. சரி சரி சரி. குணபேதகி. 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 சரி சரி. ஏன் உனக்கு எப்படி தெரியுது என்ன பார்த்தா? என்ன பார்த்தா உனக்கு பிடிக்கலையா? இருக்குதா? என்னது? புடுங்க ஊட்டுல குடுத்துட்டு. அட பிடிக்கலையான்னு கேட்டேன்னா பிடிக்கலையா? ஜாக்கெட் அருமையான ஜாக்கெட். ஆமா 455 ரூபா வாங்கிட்டான். எது ஜாக்கெட்டுக்கு எடுத்தது தைய கூலி இதெல்லாம் 455 ரூபா. அப்படியா? பூச்சி கருமா எல்லாம் ஒரு ஆம்பளை அணியலாம். இந்த பொண்ணுங்களை பாடிதான் புரிஞ்சு போச்சுடா. அவங்க கண்ணு நம்ம கல்லாரன்னு தெரிஞ்சு போச்சுடா. பின்னாலே சுத்த வச்சு பித்து குழியாக வச்சு இல்லாத கணக்கை எல்லாம் போடுறாங்கடா. அவங்க பார்வையால பால்டாயில ஊத்துறாங்கடா. இந்த பொண்ணுங்களே இப்படிதான் புரிஞ்சு போச்சுடா. அவங்க கண்ணு நம்ம கல்லாரன்னு தெரிஞ்சு போச்சுடா. கார்டு வாங்கி கொடுக்கிறோம், கவிதை எழுதி கொடுக்கிறோம், செல்லு வாங்கி கொடுக்கிறோம், ரீசார்ஜ் பண்ணி கொடுக்கிறோம், அன்பை கூட வாரி வாரி கொடுக்கிறோம். அவங்க வீட்டுக்கு தான் ரேஷன் வாங்கி கொடுக்கிறோம். நாம கொடுப்பதெல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்க தான் எனக்கு வேதனையை கொடுக்கிறாங்க. என்னடா இதுல நீதி நேர்மை இருக்குதான்னு சொல்லடா சொல்லடா. பொண்ணுங்களே போச்சுடா. வீடு வாசல் மறக்கிறோம், வெக்க ரோசம் மறக்கிறோம், நாலு கிழமை மறக்கிறோம், நண்பனையே மறக்கிறோம், சோறு போட்ட தாய் தகப்பனை மறக்கிறோம், நம்ம சொந்த பந்தம் எல்லாத்தையும் மறக்கிறோம். நாம மறப்பதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கதான் நம்மள போற போக்கில் மறக்கிறாங்க. என்னடா அந்த வேதனையில் குடிக்கிறேன்னு சொல்லடா சொல்லடா. பொண்ணுங்களே இந்த பொண்ணுங்களே இப்படிதான் புரிஞ்சு போச்சுடா. அவங்க கண்ணு நம்ம எல்லாருன்னு தெரிஞ்சு போச்சுடா. பின்னால சூத்த வச்சு முன்னால நக்க வச்சு என்னடா பாட்டு பாடுற நீ? அவங்க தான் கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. பின்னாடி இல்லாம முன்னாடியே இருக்கும். இல்ல போ உங்களை பத்தி அப்படி சொல்லி எது சொல்ற அப்படி. சரி விடு பாப்பா. இருந்தாலும் உன் பேரு குணபேதகி. குணபேதகி என்று சொல்லக்கூடிய குணவதி என்று சொல்வார்கள். குணவதி. அப்பேற்பட்ட குணமடைத்தவள் நான். நல்ல குணம். அப்படியா? ஆமா ஆமா பாப்பா. தொங்குத உங்க அப்பா அம்மா யாரு? என்னுடைய தாயார் தந்தையா நான் எப்படி திறந்து தெரியுமா? எப்படி திறந்த? இப்படி நான் எப்படி பிறந்த தெரியுமான்னு எப்படி பாடி சொல்றேன். சொல்லு. மத்தியமாக காற்று மந்தி
கையை ரெண்டையும் உடைச்சு கொலாய் தூத்துட்டுவாமா. நான் இப்படி கையை திருப்பி ஆடும்போது நீ ஏன் பக்கத்துல வர? ஆடும்போது நீ கை கொண்டார. நான் இப்படி திருப்பி ஆடும்போது நீ ஏன் பக்கத்துல வர? ஆடும்போது நீ பக்கத்துல வர. நாடும்போது நீ ஏன் பக்கத்துல வர? ஒரு நடு ரோட்ல இருந்து பாரு. ஐயோ பஸ் தோசை எங்க நல்லா திருவுற கை கடக்குமா தான் இருக்குது. எப்படி இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா தெரியாதா? தெரியாதா? தெரியலையே. தெரியாதா? தெரியலையே. தெரியுதா இல்லையா? அவுத்து போடு. என்னது தெரியுதா இல்லையான்னு பாக்குறேன். அவுத்து போட நீ செத்து போயிருவேன். அவ்வளவு கன்றாவியா இருக்குமா? ஆமா. வேணாம். அதை மட்டும் நீ பார்த்த உங்க அப்பா அம்மா யாரு? ஏவையா தந்தையார் வஜ்ரவர்மன், தாயார் விசாலா தேவி. அப்ப விசாலக்கிழமை இல்ல சனிக்கிழமை. விசாலா தேவி மண்டை மண்டை வேணாம். மானிட்டர் நல்லா என்ன மண்டை மானிட்டர் இல்ல பிளாக் பேர்ல அப்படின்னு என்னது? அது நான் சொல்றது பரம சமாச்சாரமா இல்ல ஓல்டுமாங்க. 12-10 வச்சுட்டாங்கன்னா பாரா. அதான் நான் வச்சு பேர்தான். அப்படி இருந்தாலும் நான் மாலை முடித்த என்னுடைய மன்னவர் யார் தெரியுமா? யாரு? குந்தள தேசத்திலே வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய கணவருடைய பெயரோ குருபத்திரன் என்று சொல்வார்கள். ஆயிருச்சு. ஆமா, கணவர் பேர் குருபத்திரன். குருபத்திரன். சரி சரி. இருந்தாலும் இந்த குணவதிக்கு எந்த ஒரு குறையுமே இல்லாமல் இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன குறை தாண்டி. என்னம்மா? நான் மன்னர் சுகம் கண்டதுண்டு, அதாவது மாலை சுகம் கண்டதுண்டு, மன்னர் சுகம் கண்டது இல்லடி. ஏன்?
அம்மா என்னாச்சு? அம்மாடி ஆக்சிடென்ட்ல போயிட்டாரா? ஐயோ போயிருந்தா கூட வேற பிரச்சனை கட்டிருக்கலாமே. அப்புறம் இருக்கிறாரு போயத வேற பொருளை கேட்டிருக்கலாம். போயிட்டு அப்புறம் என்ன பண்றது? அதான் என்ன உலகத்துல நடக்காமலாம் இருக்குது. இதான் நிறைய டிக்கெட் இருக்கு. இருக்கும்போது 2-3 வச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லாத போது 1 வச்சுக்கிட்டாங்க. ரைட் ரைட். பதில் பண்ற எப்படி? ஆமா ஆமா. நீ சொல்ல போங்க என்னங்க உலகம் இப்படி போவது. வீட்டுக்கு வந்தா சைஸ் மாறுது. புது புதுசாய் உடை முடித்து போட்டு வைக்கிறாள். தன் புருஷன் இல்லா சமயம் பார்த்து சினிமா பார்க்கிறாள். ஆசுபத்திரி கட்டு போல அடியில கவர் பாடி, அதுக்கு மேல கலர் வைக்க வாயில வைக்க மூடி, போற காத்தடிக்கிற விவரம் கேளுங்க. அந்த ரெக்க பாடி தச்சி கொடுத்த டைலர் வேலைக்கு அவ்வளவுதான். ஆம்பளை நாடகம் அடங்கி போச்சு, பெண்கள் நாடகம் பெருத்து போச்சு. பஞ்ச பூசு மார்க்கு போச்சு, சோப்பு பவுடர் அதிகமாகி. வெளிய போற காத்தடிக்கிற விவரம் கேளுங்க. அந்த ரெக்க பாடி தச்சி கொடுத்த டைலர் வேலை அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்குது. அப்புறம் ஏன் நீ பண்ண மாட்டே? நீ இன்னைக்கு டெய்லர்களுக்கு புருஷன் போயிட்டு இன்னொரு புருஷன் கட்டிக்கலாம். டெய்லர்களுக்கு இருக்கிற வருமானம் இன்னைக்கு யாருக்குமே கிடையாது. ஆமா சரி. ஒரு ஜட்டி தைச்சு கொடுத்தா 5000 ரூபாய் கேக்குறாங்கடி. அடேப்பா அடியாப்பா ஜாக்கெட். நீ என்ன நினைச்ச? சரி ஜாக்கெட் அப்படியா? சரி சரி சரி. நீங்க 5000 ரூபாய் கேக்குறாங்க. ஆமாடி. அதான். இருந்தாலும் மாலை சொல்ல கண்டபுண்டியுடைய மன்னர் சொல்ல நான் இது வரைக்கும் கண்டதில்லைன்னு சொன்னேன். என்ன காரணம்? திருமணம் செய்து 5 வருட காலமாக, அதாவது நான் திருமணம் செய்தது என்ன காரணம் தெரியுமா? என்னுடைய மாமனார் மாமியாருக்கு இடையில் கண்கள் தெரியாமல் போய்விட்டது. கண் தெரியாது. ஆமா சரி. அதனாலே அவர்களை பார்த்து கொள்வதற்காகவும் அவருடைய பாதுகாப்புக்காகவும் தான் என்ன திருமணம் செஞ்சுட்டு வந்தாரு என்னுடைய கணவர் குருபுத்திரன். சரி. அப்படி திருமணம் செய்து வந்த நாள் முதலாக என்னை இப்படின்னு ஒரு டச் பண்ணது கிடையாது. பட்டதே கிடையாது. இங்கிலீஷ் இங்கிலீஷ் அப்படி திருமணம் செய்து 5 ஆண்டு காலமாக கணவன் மனைவி 2 பேரும் நாங்க தனித்தனியா தான் இருக்கிறோம். ஒண்ணு என்ன எதுவும் பண்ணல. இல்லடி. சாந்தலகம் மாந்தலகம்லாம் அப்படின்னா இந்த குண்டகா மண்டகா அப்படின்னா இந்த குச்சால் குச்சாலு அப்படின்னா பணி செய்து அப்படின்னா ஆயிக்கின்றாதா மாத்திரம் எனக்கு தெரியாது. சுகமும் இல்ல. எந்த சுகமும் நான் கண்டதே இல்ல. பண்ணனதோட சரி. ஆமா. மத்தபடி என்னுடைய கணவர் வந்து வணிக வியாபாரத்திற்கு செய்யக்கூடிய வேலை அவருக்கு. வியாபாரம். ஆமா. போனால் வீடு வர 6 மாதம் ஆகும். சரி. 6 மாசம் கழிச்சு வந்தாருன்னா மீண்டும் எப்ப புறப்பட்டு போவாருன்னு தெரியாது. போனால் மீண்டும் 6 மாதம் ஆகும் அவர் வர்றதுக்கு. இருந்தாலும் ஆமாடி. சரி சரி சரி. இருந்தாலும் இந்த நேரத்திலே என்னுடைய கணவர் அதாவது வணிக வியாபாரத்திற்கு புறப்படக்கூடிய டைம் ஆயிடுச்சு. நேரம் ஆயிடுச்சு. ஆமா. என்கிட்ட துணிமணியெல்லாம் எடுத்து வை, சாப்பாடெல்லாம் செஞ்சு வை, நான் வழிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவர் பாத்துட்டு தானே வர்றேன். அப்படியா? சொன்னாரா? பாத்துட்டு சொன்னாரா? ஆமா. அவ்வளவுதான் 2 மணி நேரம் தான். அந்த மண்ணைக்கு கமல் எடுத்து
இருந்தாலும் தன்னுடைய பாதத்திற்கு வணக்கம் சுவாமி. ஆகட்டும் தேவி, தினந்தோறும் என் பாதத்தை வடிவது, அன்றாடு உனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பது, நான் வரும்போதெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறேன். ஆனால் ஒன்று, இன்று தினத்திலே நான் வியாபாரத்துக்கு செல்ல வேண்டும். சரி, அதனால் உன்னை அழைத்து ஒரு வாய்வார்த்தை சொல்லிவிட்டு போனோம் என்றால் உன்னை அழைத்து வர சொன்னேன். ஆகட்டும் சுவாமி, போய் வருகிறேன். சென்று வாருங்கள். இருந்தால் வரைவிருந்து வளைமீதி விடுவித்து காத்துக் கொண்டிருக்கிறேன். இதோ என் தாய் தந்தைக்கு இயல்பு தெரிந்தாமல் வரைக்கும் கண்ணுக்கு கண்ணாக வைத்து பக்கத்துறையாக இருந்து பாதுகாப்பு இருக்க வேண்டும். என் தாய் தந்தைக்கு எந்த ஒரு குறை என்பதே இருக்கக்கூடாது. சாமி, போய் வரட்டுமா? ஆகட்டும், வருகிறேன். போய் வாருங்கள். இப்படி குணவதியாகப்பட்டவர் தன்னுடைய மாமனார் மாமியாரை அழைக்க இப்பொழுது அனுபவத்தினுடன் குடும்பத்திலே சபை தர்ப்பார். அவரால் மற்றவர்கள் விளக்கமாக